ஸ்டார்ட் பண்ணுறோங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்கில் ஸ்பரிசம் குழுமத்தில் மை ட்ரீம் பாத் அப்படிங்கிறதுல தொடர்ந்து நமக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நல்லபடியாக பயணம் செஞ்சிட்ருக்கக்கூடிய சகோதரிகளை கூப்பிட்டு நம்ம பேசிகிட்ருக்கோம். இறைவனோட அருளால் இது 5வது எபிசோட். ஸோ இங்கே என்னுடைய சகோதரியான ஜன்னத்துல் ஹஜ்மாவை நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன். பிகாஸ் என்னதான் நம்ம வெளியாட்களோட பார்க்கும்போது நம்மளுடைய சகோதரி நம்ம கூடவே வளர்ந்த ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு அடுத்த ஒரு லெவலில் இருக்கிறப்ப நிஜமாக அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு தருணம். ஸோ அந்த மாதிரி ஜன்னத்துல் ஹஜ்மாவை நான் உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணுறேன். அல்ஹம்துலில்லா. சொல்லுங்கள் ஜன்னத்துல் ஹஜ்மாமா, உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பேர் ஜன்னத்துல் ஹஜ்மா. நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். அப்புறம் இங்கே குரான் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேர் தான் ஹிப்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த பண்ணவங்களுக்கு பேர் ஹாஃபிஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது முடிச்சுட்டு நான் இப்போ ஹிப்ஸு பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உஸ்தாதாக இருக்கேன். அப்புறம் டியூஷன் எடுக்கிறேன். அந்த மாதிரி என்னால் முடிஞ்சது என்னவோ அதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் திருச்சி தென்னூர்லேருந்து வரேன். என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்க முடியாது. எவ்வளவோ சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சு. ஆனாலும் என்னோட ஃபேமிலி எனக்கு எல்லா சைட்லேயுமே என்னோட ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் என்னால் இவ்வளோ பெரிய பாதையை கடக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா காலேஜும் படிச்சுட்டு மதர்சாவும் படிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லோரும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் சூஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா என் ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் நான் பண்ணியிருக்க முடியாது. இன்னொன்று எங்கள் அம்மா எல்லோரும் குழந்தைங்கள வேலை பார்க்கணும், வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் படிக்கிற டயத்தில் எனக்கு அந்த மாதிரி ஒரு இதே கொடுக்கல. அப்படி இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்புக்காகவே கொடுக்கவும் நான் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு படிப்பு அப்போ நல்லா நான் இம்ப்ரூவ் பண்ணதுனால தான் இப்போ என்னால் அதை நல்லா கண்டினியூ பண்ண முடியுது. அந்த படிப்போட பாதையிலேயே நான் போக முடியுது அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைனாக்கா எந்த ஒரு இதுலேயுமே நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால என்னோட ஃபேமிலி அப்படின்றப்ப நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு ஒவ்வொரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு காரணம் எங்கள் மாமா தான். எங்கள் மாமா தான் நிறையா மதரசா தேடி அலைஞ்சு அதுக்கப்புறம் இந்த மதரசாவுக்கு நாங்கள் எங்கள் மாமா, எங்கள் அம்மா, நான் எல்லாம் சேர்ந்தோம். அதே மாதிரி என் மாமியார் வீட்டில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் என்னால் இவ்வளோ தூரம் என்னால் கடக்க முடிஞ்சுச்சு. இன்னொன்று காலேஜும் படிச்சுட்டு மதரசாவும் படிக்கிறது அப்படின்ற விஷயத்துலையும் நான் இன்னொன்று நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னாக்கா நம்மளால் எதுலேயுமே முன்னேறவே முடியாது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால மட்டும்தான் என்னால் இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுச்சு, அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுச்சு. நான் எப்படி என்னோட படிப்பை நான் கண்டினியூ பண்ணேன், அதை நல்லபடியாக முடித்தேன் அப்படின்னாக்கா நான் மோஸ்ட்லி இம்மையோட வாழ்க்கையை விட மறுமையோட வாழ்க்கைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா மறுமையோட வாழ்க்கையை மட்டும்தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். காலேஜ் போவேன், ஆனால் அந்த படிப்பை காலேஜில் கவனிக்கிறதோடு விட்டுட்டு வீட்டில் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குரான் மெமரி பண்ணுறதுல மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இங்கே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால காலேஜ் ஸ்டடீஸ் எக்ஸாம் டயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஆனால் எனக்கு அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமைஞ்சிச்சு. ஏன்னா நம்ம அல்லாஹ்க்காக பண்ணும்போது அல்லாஹ் நம்மளுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அந்த விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான். இங்கேயும் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன். அங்கேயும் நான் 90% முடித்தேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே அல்லாஹ்க்கே, எல்லா புகழும் அல்லாஹ்க்கு தான். அல்லாஹ்க்கு நன்றி சொல்லணும். அதே சமயத்தில் என்னோட ஃபேமிலிக்கும் நன்றி சொல்லணும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி பசங்களை 10, 12 முடித்ததோடு கொண்டு மதரசாவில் சேர்ப்பாங்க. அல்லது கொஞ்சம் படிக்காத பிள்ளையா, சரி அப்போ உன்னை கொண்டு மதரசாவில் சேர்த்துடுறேன், இந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் காலேஜ் படித்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க.
அப்போ உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்டும் வந்து சிறந்ததாக இருந்திருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான படிப்பாளி? அதாவது ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டா? இல்லை நீங்கள் வந்து 90% எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போனா வந்து காலேஜ்லேயே 90 அப்படின்னா ஸ்கூல் டைம்லாம் எப்படி படிப்பீங்க நீங்கள்? அண்ட் உங்களோட எஜுகேஷன் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சோடனேயுமே கொண்டு வந்து மதரசால சேர்க்குற மாதிரி தான் இருந்தாங்க. 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சோடனேயுமே பெங்களூரில் கொண்டு போய் ஆலிம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ஆலிம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சோடனே சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு நான் வந்து 10th வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்டாங்க. சரின்னு 10th வரைக்கும் படிக்க வச்சாங்க. அப்போ வந்து 10th வந்து 474 வந்து ஸ்கோர் பண்ணேன், டியூஷன் போகாமல் வைக்காமல். ஸோ அப்போ வந்து 95%க்கு மேலே வரவும் எங்கள் அம்மாக்கே கொஞ்சம் மனசு இறங்கி அவங்க என்ன பண்ணாங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் என்ன குரூப் சூஸ் பண்ணணும்னு நினச்சேனோ அதே குரூப்பே வாங்கி கொடுத்து கொண்டு போய் வந்து என்னை ஸ்கூலில் வந்து சேர்த்து விட்டாங்க. அப்பயும் எங்கள் மாமா எங்கள் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணதுனால வந்துட்டு என்னால் படிக்க முடிஞ்சுச்சு. அப்படி படித்ததுனால அப்புறம் 11th 12th சரி 12th முடிச்சோடனேயாவது கண்டிப்பாக கொண்டு போய் காலேஜ்லாம் வேண்டாம், 12th முடிச்சோடனேயாவது பெங்களூர் மசாலா கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. சரின்னு சொல்லி 12th மார்க் எதிர்பார்த்தாங்க. அதுக்கு இடையிலே எனக்கு நிறைய தடங்கள் வந்தது. ஏன்னா 12th பாதியிலே எங்கள் அப்பா இல்லை, இறந்துட்டாங்க. ஸோ வந்து அதையும் தாண்டி நான் படித்தப்போ வந்து எனக்கு 1026 வந்துச்சு. அப்போல்லாம் 1200க்கு ஸ்கோர் பண்ணணும். அதனால 1026 வரவும் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் வந்து சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கு மேலே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் அப்போ வந்துட்டு காலேஜ் படிக்க வேண்டாம் அப்படின்ற சுச்சுவேஷன் நிறைய பேர் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி எங்கள் மாமா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்து நிறையா பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் சஜஷனும் வந்து உங்கள்கிட்ட தான் கேட்பேன், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் தான் கூப்பிட்டு போனீங்க. ஸோ காலேஜ்லேயும் வந்துட்டு எனக்கு போனோடனே சீட் கிடச்சிருச்சு. நான் வந்து மார்க் கொஞ்சம் நிறையா ஸ்கோர் பண்ணவும் நீங்கள் என்ன குரூப் கேட்குறீங்களோ அதை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் ஏன் இந்த பிஎஸ்சி மேக்ஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து எப்படியும் வெளியே வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ வந்துட்டு வீட்டில் இருந்தாவது டியூஷன் எடுத்தாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து போய் எடுத்தேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நான் வந்து வெளியே போகிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி கிடச்சிருக்கு, ஒரு டேலண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா வீட்டில் ஒரு 4 வருஷம் டியூஷன் எடுக்கிறேன்னா அதுக்கு உண்டான மெச்சூரிட்டியும் டேலண்ட்டும் என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்ஷால்லா. என்னோட எஜுகேஷன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து அது வந்து வேல்யூ கொடுக்குது. அந்த அளவுக்கு அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் வந்து முழுசாக நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பிகாஸ் நாங்கள் தொடர்ந்து உங்களை பார்த்துட்ருக்கோம், சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கிறதுனால கண்டிப்பாக எஜுகேஷன் வைஸ் வந்து ரொம்பவே ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட். அண்ட் அந்த ஒரு இது தான் நான் கூட ரீசெண்டாக வந்து பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இறைவனோட பாதையில் நீங்கள் அனுப்பலாம்ல, அப்போ இன்னும் அவங்க டேலண்ட்டாக இருப்பாங்க இறைவனோட வழியில் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஐடியலாக இருக்கீங்க. அதுக்கு நான் நல்லா ரொம்ப அருமையான ஒரு இன்டலெக்சுவலான ஒரு ஸ்டூடெண்ட் இறைவனோட பாதைக்கு கிடச்சாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இறைவனோட பாதைக்கும் அமையும் உங்களுக்கும் அமையும் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் நேரடியாகவே காலேஜில் அனுபவம் இருக்குது. உங்களை கூப்பிட்டு போய் நிற்கும்போது அது அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அவ்வளோ கூட்டத்தில் 1000க்கு மேலே இருக்கிறவங்க வாங்க அப்படிங்கிறப்போ ஒரு 2-3 பேர் தான் போனாங்க. அதில் இவங்க ஒரு ஆள். ஸோ நாங்கள் என்னடா பண்ணுறது, பிகாஸ் நம்ம போனது வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். கொஞ்சம் லேட்டாக போனோன்னு நினைக்கிறேன். லேட்டாக போனோம். ஆமாம், லேட்டாக போனதுனால என்ன பண்ணுறது அப்படின்னு புரியலை. பட் அவங்க வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் எதுவுமே இல்லை, வித் ஒன்லி அந்த மார்க் மட்டும் வச்சு அவங்க வந்து உள்ளே போனாங்க. ஸோ அதே மாதிரி பிஎஸ்சி மேத் அப்படிங்கிறது இருக்கிறதுலே டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் தான். மற்ற சப்ஜெக்ட்ஸை விட பிஎஸ்சி மேத் ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் அதுலேயும் நீங்கள் 90% ஸ்கோர் பண்ணேங்கிறீங்க. அண்ட் மோரோவர் இதுலேயும் நீங்கள் ஹாஃபிஸாலையும் இவ்வளோ ஒரு மாஷா அல்லாஹ் இவ்வளோ ஸ்கோர் பண்ணி இவ்வளோ ஒரு ஃபுல் குரானும் மனனம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ மாஷா அல்லாஹ் உங்களோட இன்டலெக்சுவல் இறைவன் உங்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ். ஸோ இப்போ அது
சொல்லுங்க சொல்லுங்க. இப்போது ஹாஃபிஸா படிக்கணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எவ்வளோ நாள் ஆகும்? ஹாஃபிஸா படிக்கணும் அப்படின்னாக்கா வந்துட்டு நம்மளோட திறமைய பொறுத்து தான் அது வந்து. அது படிக்கிறதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு நல்லா குரான் ஓத தெரிஞ்சிருந்தா போதும். அதோட தஜ்வீதோட சட்டங்கள், அப்புறம் வந்துட்டு எப்படி ஓதணும், எந்த இடத்துல எப்படி நிறுத்தணும், அந்த மாதிரி பேசிக்கான சட்டம் நல்லா தெரிஞ்சிருந்தா போதும். அந்த மாதிரி நல்லா ஓத தெரிஞ்சிருந்தாலே போதும். ஆனா அது எப்படி முடிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம திறமைய பொறுத்து தான். நான் வந்துட்டு அல்லாவோட கிருபையை கொண்டு ஒரு 1.5 இயர்ஸ்ல முடிச்சிட்டேன். அது வந்து 3 இயர்ஸ் முடிக்கிறவங்களும் இருக்காங்க, 7 இயர்ஸ் முடிக்கிறவங்களும் இருக்காங்க, 10 இயர்ஸ் வரைக்கும் இழுத்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லாம நம்மளோட திறமையை கொண்டு தான் அது வந்துட்டு நம்ம வந்து முடிக்க முடியும்னு நான் சொல்றேன். ஏன்னா வந்து என் லைஃப்ல நான் பார்த்தேன், நம்மளுக்கு வந்து முடிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு நியத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இன்ஷால்லா வந்து முடிச்சிடலாம். நம்மள்ட்ட தான் இருக்கு எல்லாமே. நம்ம வந்து முடியும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே வந்து கண்டிப்பா முடியும். அதை வந்து நம்ம முழுசா நம்பணும். நம்ம வந்து இது படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோக்கஸா இருந்துட்டோம், அதில் கான்சென்ட்ரேட் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் அதில் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால முடியும். அதுதான் விஷயம். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அடம் பிடிப்போம். அடம் பிடிக்கிறதுல 2 வகை இருக்கு. ஒன்று பணிவா போகணும், இன்னொன்று வந்துட்டு யார்கிட்ட பணிவா போகணுமோ அங்கே வந்து பணிவா போகணும். இன்னொரு விஷயம், யார்கிட்ட வந்து ஹையா வந்து இல்லை நான் அப்படிதான் பண்ணுவேன்னு பேச முடியுமோ அப்படி பேசணும். அது மாதிரி தான் இதுவும். நம்ம வந்து முடிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னாக்கா வந்துட்டு எப்படியும் எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் வேணாலும் வரும். ஏன்னா வந்து நம்மளுக்கு படிக்கவே கூடாத சுச்சுவேஷன்ஸ் வரும், படிக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் வரும். ஏன்னா ஆலிமா முபல்லிகா அதெல்லாம் வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எக்ஸாமுக்கு படித்தா கூட வந்துட்டு நம்மளால வந்துட்டு போய் எழுதிட முடியும். ஆனால் ஹாஃபிஸா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டெய்லி படிக்கணும். டெய்லி குரானை போய் மனனம் செஞ்சு அவங்கள்ட்ட போய் ஒப்பிச்சு அதை வந்துட்டு நம்ம இது பண்ணணும். டெய்லி படிக்கணும். டெய்லி ஒரு ஹாஃப் ஜுஸுவாவது. புதுப்பாடம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு பேஜோ 2 பேஜோ அது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்துட்டு பழைய பாடங்கள்லாம் ரிவைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படியும் வந்துட்டு ஒரு ஹாஃப் ஜுஸுவாவது ஒரு நாளைக்கு மினிமம் ஹாஃப் ஜுஸுவாவது ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து புதுப்படமே ஒரு 1/4 ஜுஸு அப்படி பண்ணேன். ஸோ வந்துட்டு அதில் வந்து ஒப்பிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறையா ஒப்பிக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். அப்போ வந்து நம்ம வந்து படிக்கணும்னு நினச்சி நின்றுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால முடிக்க முடியாதுன்றது எதுவும் கிடையாது. பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ நம்ம மனசு வச்சோன்னா வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா. ஸோ ஒரு குரானை 1.5 வருஷத்தில் நான் வந்து மனனம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது அதுக்காக தான் நான் சொன்னேன், நல்லா படிக்கிற பிள்ளைங்களை இறைவனுக்காக இப்படி அனுப்புங்க அப்படின்னு. பிகாஸ் அந்த ஒரு இன்டலெக்சுவல் தானே. இன்ஃபேக்ட் வந்து இந்த ஒரு இன்டலெக்சுவல் வந்து எனக்குமே கூட இல்லை தான். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரியான இன்டலெக்சுவல்லாம் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ இதை வந்து நீங்கள் அந்த இன்டலெக்சுவலை நீங்கள் இதில் தேர்ந்தெடுத்து வந்தது வந்து மாஷா அல்லா, இறைவனுடைய கிருபை தான். மாஷா அல்லா. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த மதரசா இந்த ஃபீல்டில் அதிகமாக இருந்தீங்க இல்லையா? எப்போலேருந்து இந்த மாதிரி மதரசா ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கீங்க? நான் வந்து சின்ன வயசுலேருந்தே மதரசா ஃபீல்டில் இருந்திருக்கேன். எனக்கு 2வது படிக்கும் போதே நான் வந்து குரானை வந்து 2வது படிக்கும் போதே வந்து நான் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து குரான் ஓதுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். சூறாலாம் சின்ன வயசுலேருந்தே மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. எங்கள் அம்மா நிறையா மதரசாக்களுக்கு அனுப்புவாங்க. வீட்டில் அதே மாதிரி டெய்லி குரான் எடுத்தோம் முடித்தோன்னு இல்லாமல் டெய்லியுமே வந்துட்டு ஓத சொல்லுவாங்க. ரம்ஜான் மாதத்தில் வந்துட்டு ஒரு குரான் முடிங்க, 3 குரான் முடிங்கன்னு சொல்லி ரொம்ப ஆர்வப்படுத்துவாங்க. ஸோ வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி ஓதுனதுனால அது மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து முபல்லிகா படிக்க வைக்கணும், ஆலிம் படிக்க வைக்கணும்னு ஆசை. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து இது ஓதி ஓதி மனப்பாடம் பண்ணி பழக்கம் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு இல்லை, எல்லாரும் பண்ணுறதே நம்ம பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ஹாபிஸா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்தது. சரி முயற்சி பண்ணி பார்ப்போன்னு தான் ஃபஸ்ட்டு வந்தோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் வந்து அது மேலே உள்ள ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. குரான் வந்து சாதாரணமாக ஓதும் போதே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும், ரிலாக்ஸ்மெண்ட் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே வந்துட்டு அந்த குரானை எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஓதணும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும். அப்போ வந்துட்டு அதை நம்ம மனசில் பதிய வைக்கிறோம் அப்படின்றப்ப வந்துட்டு அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதை ஓதி அதை ஃபீல் பண்ணி அதை அனுபவிச்சவங்களுக்கு அது நிறையா தெரியும். அதில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், நம்மளோட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தீர்வு கிடைக்கும்.
அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து பவர் கொடுத்துருக்கான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா நம்மளுக்கு கபர்லேயே வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு துணையாக நிற்க போகுது எல்லாருடைய கிருபை கொண்டு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு வந்து அது மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஸோ வந்துட்டு நான் வந்து அந்த ஃபீல்டு சூஸ் பண்ணேன். அந்த ஃபீல்டில் தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து மௌத் ஆகுற வரைக்கும் வந்துட்டு அந்த ஃபீல்டில் இருக்கணும்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஏன்னா ஒரு எவ்வளோலாம் வந்து தடங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 40 வயசு 50 வயசுக்கு பார்க்கக்கூடிய தடங்கள்லாம் வந்து நீங்கள் உங்கள் 20 வயசுலேயே பார்த்துட்டு வந்துட்டீங்க. அந்த அளவுக்கான அவ்வளோ பெரிய விஷயங்களையும் கடந்து வந்தாலும் திருப்பி எப்பட்றா இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய குரான் உங்களை வந்து வழி நடத்துது அப்படிங்கிறத என்னால் பர்சனலாக என்னால் அதை கண்ணால் பார்க்க முடியுது. ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இறைவன் வந்து அதே மாதிரி ஒரு நல்ல காரியம் செய்கிறவங்களுக்கு தான் அதிகமான ஸ்ட்ரகிள்ஸ் வரும் அப்படிங்கிறதும் வந்து உங்ககிட்டேருந்து என்னால் பார்க்க முடியும். மாஷா அல்லாஹ், இறைவன் உங்களுக்கு இந்த அளவுக்கான ஒரு பொறுமையும் ஒரு தன்மையையும் கொடுத்துருக்கான் அப்படின்னா உங்களோட அந்த எண்ணங்கள் அதற்கான கூலியாக இறைவன் அதை தரான் அப்படிங்கிறப்ப மாஷா அல்லாஹ். அண்ட் அதே மாதிரி உங்களோட பெற்றோர்கள் என்ன ஐடியாவோடு உங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு இதுவாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஸோ இப்போ நீங்கள் ஹாஃபிஸா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய பர்பஸ் என்னவாக இருக்கும்? அதனால் என்ன மற்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்கும்? உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக இருந்தது இந்த ஹாஃபிஸா? இது வந்து எந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா யார் இதை எடுத்து படிக்கலாம்? ஹாஃபிஸா அப்படின்றது வந்து யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம். ஆனால் அதுக்கு உண்டான ஆர்வம் இருக்கணும். ஆனால் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அதை சொல்லி வளர்க்கணும். ஏன் அப்படின்னாக்கா வந்து நாளைக்கு வந்து இன்மையோட வாழ்க்கைக்கு படிப்பு தேவை தான், அது படிக்கணும் தான். ஆனால் மறுமையோட வாழ்க்கைக்கு நம்ம வந்து கட்டுச்சாதம் தயார் பண்ணணும்னா இங்கேருந்தே நம்ம தயார் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து ஹாஃபிஸா அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னாக்கா வந்து நாளைக்கு வந்து நம்ம மௌத்தா போயிட்டோம் அப்படின்னா ஒரு ஹாஃபிஸாவா மௌத்தா போனோம் அப்படின்னாக்கா 10 பேரை நரகத்துல இருந்து நம்ம வந்து சொர்க்கத்துக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களை என்ன பண்ணலாம்னா கூட்டிட்டு போகலாம். அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம குழந்தைகளுக்கும் வந்துட்டு அதன் மேல வந்து ஆர்வம் ஊட்டணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி அது மேல ரொம்ப ஆர்வம் காட்டணும். இது வந்து யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா எல்லாராலையும் முடியும். ஸோ வந்து நம்ம வந்து அதில் ஆர்வப்படணும், ரொம்ப வந்து விருப்பப்படணும். யார் அதெல்லாம் வந்து குரான் அதிகமாக நேசிக்கிறவங்க வந்து அதை மனனம் செய்யவும் நேசிப்பாங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி அந்த மனனம் செய்கிறது வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டுறாமல் என்ன பண்ணணும்னா அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5ஆவது ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம மனனம் செஞ்சுட்டு அதை மறந்துட்டோம்னா அதை விட பெரிய பாவம் வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஸோ வந்து அதை வந்து ஓதிக்கிட்டே இருக்கணும், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொழுகையில வந்து அதிகமாக அந்த சூறாக்களை வந்து ஓதணும். ஓத வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கு உண்டான நன்மைகள் கிடைக்குது. ஒரு எழுத்துக்கு ஒரு எழுத்து, அந்த அலிஃப் அப்படின்ற எழுத்துக்கு வந்து 10 நன்மைகள் கிடைக்குது. அப்ப நம்ம ஒரு சூறா ஓதணும்னா அதுல எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்? அப்ப அந்த குரான்ல வந்து 114 சூறாக்கள் இருக்கு. ஸோ அதை ஃபுல்லா நம்ம ஓத வந்து நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான நன்மைகள் கிடைக்குது இல்லையா? ஸோ வந்து நம்மளுக்கு அதிகமான நன்மைகள் வேணும். இன்னொன்று நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். நம்ம வந்து நம்ம குழந்தைகள் வந்துட்டு இன்றைய காலத்துல வந்து நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து தான் எல்லாமே கத்துக்கிறாங்க. ஸோ நம்ம குழந்தைங்க வந்துட்டு நல்ல ஒரு பாதைக்கு போகணும் அப்படின்னாக்க நம்மளை பார்த்து தான் கற்றுக்குவாங்க. எந்த ஒரு விஷயமே வந்து அவங்களுக்கா புதுசாக தெரிஞ்சிடாது. நம்ம செய்கிற விஷயங்களை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க செய்வாங்க. நம்ம தொழுதோன்னா அவங்க தொழுவாங்க. நம்ம வந்து நேரான பாதையில் போனோம் அப்படின்னாக்கா அவங்களும் நேரான பாதையில் போவாங்க. இல்லை நம்ம வந்து தப்பான பாதையில் போகிறோம், நம்ம வந்து ரீல்ஸ் எடுத்துட்டு யூடியூப் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம குழந்தைகளும் அப்படி தான் வருவாங்க. நான் யாரையும் தப்பாக சொல்ல விரும்பல, இன்றைய ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. ஆனால் நம்ம எந்த பாதையில் போகிறோமோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு வருவாங்க இன்ஷா அல்லாஹ். நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் வந்து அந்த பாதையில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள திருப்பி மீட்டு கொண்டு வர்றது கஷ்டம். ஸோ ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு நம்ம நல்ல பாதையில், நேரான பாதையில், சீரான பாதையில் கொண்டு போனோம் அப்படின்னாக்கா அவங்களோட லைஃப்க்கு வந்து அது வந்து நல்ல ஒரு சக்ஸஸாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மௌத்தா போயிட்டா கூட அவங்க வந்து நம்மளுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம ஆரம்பத்தில் கொடுக்குற அந்த ஒரு இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்குன்னு வந்து நான் நம்புகிறேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு அப்படி தான் சொல்லி வளர்த்தாங்க.
எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே என் பிள்ளை ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கணும், நல்ல ஒரு ஆலிமாவோ நல்ல ஒரு ஹாஃபிஸாவோ அல்லாவோட பாதையில் வந்து தெளிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அதுக்காக அதே மாதிரி இன்ஷால்லா நானும் என்னோட குழந்தை அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. ஸோ கண்டிப்பாக இவங்களோட இது பார்த்தீங்க அப்படின்னா, நானுமே நாங்கள் இருந்த ஏரியா வேறு, இவங்க இருந்த ஏரியா வேறு தான். பட் ஸ்டில் எனக்கு இந்த மதரசா அனுபவம்லாம் வந்து இவங்க மூலியமாக தான் கிடச்சிது. ஸோ மதரசாக்களில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாவோ அல்லது வேறு ஏதாவது நாங்கள் நோன்புலாம் வைக்க போவோம். ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஈவெண்ட்ஸில் வந்து இவங்களோட நானும் போய் நிறையா விஷயங்கள் வந்து கோத்ரூ பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்குமே பர்சனலாக நிறைய விஷயங்கள் வந்து இவங்க மூலியமாக கிடச்சிது அல்ஹம்துலில்லா. அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அத்தா அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அது அந்த புள்ள ஆகிடும், அது உண்மைதான். ஸோ இவங்களை நம்ம இப்போ இப்படி பார்க்கலாம், பட் அவங்களோட அந்த கோரில் இருந்து அவங்க குழந்தையிலேருந்து என் பிள்ளை இது தான் ஆகும் அப்படின்னு அவங்க அப்பாவாக இருக்கட்டும் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் சொல்லிக்கிட்டே இருந்ததன் விளைவு அவங்க அதை நிஜமாகவே ஆனாங்க. அண்ட் அதுக்கப்புறமும் கூட ஆஃப்டர் மேரேஜும் கூட அவங்களுக்கான ஒரு பாதையை அவங்க சூஸ் பண்ணி அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்காங்க. அது என்ன எவ்வளோ அதனால் இவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே ஸ்டில் அவங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு டியூட்டி தான். ஏன்னா இறைவன் வந்து நீங்கள் அதுக்கு நான் கூலி தரேன், நீங்கள் அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட வேலையை டியூட்டியை நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இன்றைக்கி எத்தனையோ பேர் எவ்வளோ படிச்சிருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்துடுறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கும்போதும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்டடீஸில் இருக்கும்போதும் மதரசா உங்கள் அம்மா எடுத்தாங்க. ஸோ அந்த ஃபீல்ட்லேயுமே நீங்கள் அவங்க கூட அவங்க ஒரு சைடு இருப்பாங்க, நீங்கள் ஒரு சைடு இருப்பீங்க, நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருப்பீங்க. அதுவுமே அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த அப்படியே தொடர்ந்து வந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் உங்கள் ஸ்டடீஸில் இருக்கும்போதும் நீங்கள் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சீங்க. ஸ்டடீஸ் முடித்ததுக்கு பிறகும் கல்யாணம் ஆகிடுச்சு, 2 வயசில் குழந்த இருக்குது. ஸ்டில் இறைவன் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் மற்றவங்களுக்கு தரீங்க அப்படிங்கிறப்போ மாஷா அல்லாஹ் அது அவ்வளோ. இன்றைக்கி வந்து இதுதான் சொல்கிறாங்க, எனக்கு குழந்த இருக்குது பார்த்துக்கிடணும், அதனால் நான் ஒர்க் எதுவும் பண்ணல, எனக்கு ஒர்க் எதுவும் கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் சொன்னாலும் நான் ஒரு விஷயத்தை கற்றுருக்கேன், அதை நான் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற அந்த இதில் நீங்கள் போகிற அந்த விஷயம் வந்து மாஷா அல்லாஹ் ரொம்பவே வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். மாஷா அல்லாஹ். ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய சகோதரிகளுக்கு சில வார்த்தைகள் வந்து சொல்லணும். ஜஸாக்கல்லா. அதே மாதிரி வந்துட்டு நான் வீட்டில் இருக்கும்போதும் செய்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து குழந்தைகளை வந்து ஒரு தடையாக பார்க்கக்கூடாது. குழந்தைங்க வந்துட்டு நம்ம வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்க அமைதியாக இருப்பாங்க. இல்லை நம்ம அடம் பிடிக்க வச்சோம், அவங்க ஒரு வாட்டி அடம் பிடிக்கும் போதே அவங்களுக்கு நம்ம சாதுவாக போயிட்டோம்னா வந்துட்டு எப்பயுமே நம்ம அவங்களுக்கு சாதுவாக போகிற மாதிரி ஆகிடும். நம்ம ஆரம்பத்துலேருந்தே அவங்கள வந்துட்டு அடம் பிடிக்க வைக்காம நம்ம கண்ட்ரோலில் அவங்கள வச்சுக்கணும், அவங்க கண்ட்ரோலில் நம்ம வந்து போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கணும். வீட்லேயும் எனக்கு வந்து ஆர்வம் எப்படி வந்துச்சு, வீட்டில் இருந்தும் நம்ம எப்படி செய்யணும்னு ஆர்வம் வந்துச்சுன்னா, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது வந்துட்டு மதரசாக்கள் எடுத்தாங்க. அப்போ வந்துட்டு இந்த மதரசாவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி கொண்டு போகணும், அந்த மாதிரி கொண்டு போகணும்னு அப்பையிலேருந்தே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அப்போ மதரசாவில் மட்டும் இருந்த ஆர்வம் வந்து இப்போ டியூஷன் அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. இந்த படிப்பும் அந்த படிப்பும் சேர்ந்துருக்கும் போது சரி நம்ம இதையும் அப்படி பண்ணக்கூடாது, அதையும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் வந்து எனக்கு ஆக்சுவலாக பேசிக்காக வந்து எனக்கு ரொம்ப வந்து படிப்புனா ரொம்ப பிடிக்கும். 2 படிப்புமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதன் மேலே இந்த ஆர்வத்தின் காரணமாக வந்துட்டு 2யுமே நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நினச்சேன். அதே மாதிரியே வந்துட்டு நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். எல்லாருமே வந்துட்டு நம்ம மனசில் இருக்க அந்த தடைகளை வந்து உடைக்கணும். நம்மளால் முடியாது, இல்லை நம்ம குழந்தை வச்சுருக்கோம், நம்ம இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் இருக்க அந்த தடைகளை உடைச்சிட்டு இல்லை நம்மளால முடியும், எது ஒன்றும் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னாக்கா எதுவுமே வந்து முடியும். நம்ம தான் வந்துட்டு நம்மளுக்கு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். இல்லை நம்மளால வந்து குழந்தைகளை வச்சுருக்கோம், பார்த்துக்க முடியாது, வெளியே வேலைக்கு போனோம்னா பார்க்க முடியாது அப்படின்னு யோசிக்காம நம்மளுக்கு அல்லாஹ் வந்து உதவி செய்வான், அல்லாஹ்க்காக நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் வந்துட்டு நம்மளால் செய்ய முடியும்.
எல்லாமே வந்து நம்ம மனசு தான் காரணம். நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்கு வெளிய போறதுக்கு வந்து தயாரா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நம்ம வந்து எப்படி பேசணுமோ அதுக்கேத்த மாதிரி அவங்கள்ட்ட பேசணும். நம்ம பேசினா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்காக எடுத்தோனே சண்டை போட்டு அப்படி இல்லாம, நம்மளோட பொறுமைய கொண்டு தான் எல்லாமே நம்ம வந்து சாதிக்க முடியும். நம்ம பொறுமையா இருந்து, அதுக்கேத்த மாதிரி அவங்கள்ட்ட பேசி, அன்பான முறையில நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். அதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல வந்துட்டு துஆ ஒண்ணு இருக்கணும். அல்லாஹ்ட்ட வந்து நம்ம பேசணும். யா அல்லாஹ் எனக்கு இத சரி பண்ணி குடு, அத சரி பண்ணி குடு. எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கும் அதுதான் நம்ம சொல்லிக் குடுக்கணும். நம்மளுக்கு எது ஒண்ணு விஷயம் வேணும்னாலுமே வந்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியவங்களா இருக்கணும்னு நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா உங்களோட இந்த ப்ரீஷியஸான டைம் வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ஜஸாக்கல்லாஹு கைர். நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க மாஷா அல்லாஹ். அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பர்சனலாக. நான் பார்த்து என் கூட வளர்ந்த பொண்ணு, என் கூடன்னு இல்லை, என்னை விட சின்ன பொண்ணு, பட் அவங்க கூட நான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து என் கூட இருந்த ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ அருமையாக பர்சனல் லைஃப்பையும் லீட் பண்ணிக்கிட்டு, ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் லீட் பண்ணிக்கிட்டு, ரொம்ப அருமையான ஒரு பாதையில் இருக்கிறது வந்து எனக்கும் பெருமையாக இருக்குது. அல்ஹம்துலில்லா. ஜஸாக்கல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லா. இப்போது நம்ம சிஸ்டர்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிடலாம். உங்ககிட்ட ஒரு ஹாஃபிஸாக இருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும், அல்லது வேறு நீங்கள் ஏதாவது இவங்கக்கிட்ட சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். சிஸ்டர்ஸ், சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நானும் வந்து குர்ஆன் ஓதுறது அதெல்லாம் ஆர்வம் தான். மனப்பாடம் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். என்னவோ தெரியல, என்னால முடியல சிஸ்டர். அது மறந்துட்டுனா அது பாவமே அப்படிங்கிற ஒரு தாட்லயே அது மனப்பாடம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா சிஸ்டர்? இல்ல நம்ம வந்துட்டு இவ்ளோ ஆர்வம் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க வந்து மதரசாக்கு போய் அங்கதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஆர்வம் இது பண்ணணும்னு கிடையாது, மனப்பாடம் பண்ணணும்னு. நீங்க வந்து வீட்ல நம்மளுக்கு வந்து எப்படியும் டைம் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷமாவது கண்டிப்பா நம்மளுக்கு டைம் கிடைக்கும். அப்படி டைம் கிடைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம், மெமரி பண்ணிக்கலாம் உட்காந்து. இப்போ வந்து மஹரிப் தொழுதுட்டு நம்ம வந்து யாசீன் ஓதுவோம், வாக்கியா ஓதுவோம், ரஹ்மான் ஓதுவோம். அந்த டயத்துல நம்ம கொஞ்சம் ஒதுக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். நம்ம வெளிய போய் தான் கத்துக்கணும்ன்றது கிடையாது கண்டிப்பா. நம்ம வீட்ல இருந்தே எத்தனையோ பேர் ஹாஃபிஸாவா ஆயிடுக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்க வீட்ல இருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ட்ரை பண்ணலாம். எப்பயுமே மெமரி பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 2 டைம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா இது வந்து எங்க ஹஜ்ரத் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. மஹரிப் முடிச்சுட்டு வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா மனப்பாடம் பண்ணணும். அதை வந்துட்டு எப்போ ரிவைஸ் பண்ணணும்னா காலைல ஃபஜர் தொழுதுட்டு வந்துட்டு அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மனசில் பதியும். அதை ரிவைஸ் பண்ணுறதோட இல்லாமல் வந்துட்டு தொழுகையில் வந்துட்டு நீங்கள் இப்போ இன்றைக்கி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பாடத்தை வந்து தொழுகையில் ஓதும் போது நம்மளுக்கு எங்கே மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகுது, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ வந்துட்டு அதை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும், தப்பாக இருக்குது அந்த இடத்துல, அந்த தப்பை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த தப்பை வந்து நீங்கள் வந்து திருத்திக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மகரிப் டயத்தில் மெமரி பண்ணணும், ஃபஜரில் ரிவைஸ் பண்ணணும். அடுத்து ஒவ்வொரு வேளை தொழுகையிலையும் வந்துட்டு அந்த பாடங்களை வந்து நீங்கள் வந்து தொழுகையில் வந்து ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட தப்புகளையும் திருத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே தாண்டி யாராவது உங்கள்கிட்ட நல்லா ஓத தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஒப்பிச்சுக்கலாம். மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லா. அல்ஹம்துலில்லாஹ். ஓகேம்மா, வேறு சொல்லுங்கம்மா. வலைக்கும் சலாம். உங்களை வந்து மீட் பண்ணதுல இந்த ஹெவன்சி கவுன்சிலிங் மூலமா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா நீங்க இப்ப சொன்னீங்க தெரியுமா, எப்படி நம்ம மஹரிப்ல வந்து பாடம் பார்க்கணும், அப்புறம் ஃபஜ்ர்ல வந்து ரீவைண்ட் பண்ணணும், மறுபடியும் அடுத்தடுத்த வர தொழுகைகளை நம்ம அதை வந்து சரி பார்த்து ஓத ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இது உண்மையிலே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டிப்ஸா இருந்துச்சு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உங்களுக்கு.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். உங்களோட 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 வாழ்க்கையில் உள்ள அத்தனை விஷயங்களை நீங்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைராக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கையை தரணும்னு நான் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யறேன். உங்களுக்காகவும் நான் நிறைய துவா செய்யறேன். எங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெவன்சி கவுன்சிலிங் எப்படின்னா, ஒரு பெண்களால இதுதான் முடியும். அவங்க குழந்தை பிறந்துட்டு அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நாங்க ஏஜ் படிக்கிற ஏஜ் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டோம் இல்லாம அவங்க எல்லா நிலையிலயும் எல்லா இடத்துலயும் பெண்கள் கண்டிப்பா அவங்களுக்குள்ளது ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வைக்கிற அந்த ஒவ்வொரு வீக்லி அவங்க கொண்டு வர ஒவ்வொருத்தருமே எங்களுக்கு உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எப்படி ஒரு 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 யூஸ் பண்ணும் பெண்கள் சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னது இப்ப மன ரீதியா அவங்களை எப்படி பயன்படுத்திக்கணும், தயார்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து அவங்க சொன்னது எப்படி நம்ம இறைவனோட நம்ம நெருக்கத்துல நம்ம எப்படி நம்மளோட லைஃப கொண்டு போய் நம்ம எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு உங்க சிஸ்டர் நீங்க பேசுறது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. சொல்ல வச்சிருக்காங்க. ஃபாத்திமா சிஸ்டர் இப்ப கேக்குதா சிஸ்டர்? இப்ப கேக்குதா? கொஞ்சம் கேக்குது. ஓகே. எங்களுக்கு இப்ப என்னன்னா இதன் மூலமா உங்க மூலமா எங்களுக்கு எப்படி இறைவனோட இதுல நம்ம நெருக்கத்தை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். ஜசாக்குல்லா ஹை சிஸ்டர், ரொம்ப பஹ்ரே சிஸ்டர் உங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் எப்படி நீங்க ஒரு ஒரு நம்மளால முடியும், எதுவுமே எல்லாமே ஒருத்தரால முடியாதுன்னு கிடையாது, எல்லாமே எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அது வீட்டுல இருந்துட்டு ஃபேமிலியோட இருந்துட்டு நீங்க என்ன பண்ணினாலும் உங்களுக்கான இதை நீங்க நிர்ணயிச்சுக்க முடியும் அப்படின்னு லைஃப்ல ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கும் மேலும் மேலும் அதுல வெற்றியை தரணும், எங்களுக்கும் தரணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். ஃபாத்திமா சிஸ்டர் சொன்ன மாதிரி தான், வாரம் வாரம் எங்களுக்கு ஒரே ஆரவாரம் தான். ஒவ்வொரு லேடிஸையும் கொண்டு எங்களை காலை கீழே பட விடாம நம்மளும் என்ன பண்றதுங்கிற மாதிரி ஒரு பூஸ்டர்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பூஸ்டர்ஸ் மறுமையோட வெற்றிக்குண்டான பூஸ்டர்ஸா வந்ததுக்கு வசியா மேம் உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ். அது அழகான முறையில எங்களுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு ரொம்ப 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 அழகு விட மாஷா அல்லாஹ். எனக்கு வேற எதுவும் சொல்றது இல்ல. அந்த அளவுக்கு ஒரு தெளிவாவும் நடைமுறையில நல்லா அழகா தொழுகையில நீங்க அதை பயாட் பண்ணும் போது சிறப்பா இருக்கும்னு சொன்ன அந்த விஷயம் ரொம்ப 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 அது யூஸ்ஃபுல் தான். ஃபாத்திமா சிஸ்டர் சொன்ன மாதிரி ஹெவன்சின் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு அல்லாஹ் இதை கையில இப்ப தந்திருக்கான். அதை அழகான முறையில ஒரு தேர்ந்தெடுக்கிறதுக்கும் நிறைய எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. அதான் நாங்களும் உங்களுக்கும் எல்லாத்துக்காகவும். அதே மாதிரி இந்த சிஸ்டர்ஸும் நல்ல பூஸ்டர்ஸ் தங்கி இருக்கிறவங்களும் இது பண்ணுங்க அது பண்ணுங்க நல்ல ஒரு ஆர்வம் கொடுக்கக்கூடிய சிஸ்டர்ஸ். இந்த ஒரு வாய்ப்பை தந்த ரப்புக்கும் எல்லா புகழும். அதே மாதிரி பஹ்ரியா மேம்க்கும் ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். சிஸ்டர் ஆடிபிளா இருக்கா? வலைக்கும் அஸ்ஸலாம். ஆடிபிளா இருக்கு, சொல்லுங்க சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். எல்லாம் இந்த ஒரு என்ன சொல்றது, எனக்கான ஒரு கிளாஸா இதை நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். நான் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சமீப காலமாவே லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா என் பையனை ஹாஃபீஸ் சேர்த்திருந்தேன். ஹிப்ஸுக்கு சேர்த்திருந்த போது என்னாச்சு, அவன் ஹாஸ்டல் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல 4 days தான் இருந்தான். முடிச்சுட்டு வந்துட்டான். அவன் திருப்பி பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அழைச்சிட்டு வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விட்டான். அது பாத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப மன உளைச்சலாவே இருக்கு. ஹிப்ஸு சேர்த்துட்டு திருப்பி வந்துட்டோமே, இஸ்லாமிக் கல்வியோடு சேர்ந்த மார்க்க கல்வியும் சேர்ந்து கொடுத்துருந்தோம். அவன் ஹாஸ்டல் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 years-ஆவே ரொம்ப மன உளைச்சலாவே இருந்துச்சு. சரி இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஏதாவது ஒரு அல்லா தஆலா வழி வகுப்பான் அப்படின்னு நினைச்சிட்டே தான் இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு என்ன டவுட்னா சிஸ்டர், இப்போ ஆன்லைன்ல ஹிப்ஸ் படிக்க சொல்லி அவனே கேட்குறான், எனக்கு ஆன்லைன்ல சேர்த்து விடுங்க, நான் மெமரைஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி அது மாதிரி பண்ணலாங்களா, சக்ஸஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் என்னோட கொஷின்.
இன்ஷால்லா நீங்கள் வந்து உங்களோட கவனிப்பில் வந்து உங்கள் குழந்தைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மற்றவங்களோட பாதுகாப்பில் வைக்கிறதும் மற்றவங்களோட கவனிப்பில் வைக்கிறத விட குழந்தைகள் வந்து உங்கள்கிட்ட இருக்கும்போது தான் வந்துட்டு அவங்க பாதுகாப்பாகவும் இருப்பாங்க. இன்னொரு இது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம அம்மா முன்னாடி இருக்கோம், நம்ம வந்து படிக்காமல் இருக்கக்கூடாது, இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த இது வரும். அதனால நீங்கள் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே வச்சு படிக்க வைக்கிறது நல்லது தான். அதே மாதிரி அவங்க ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கும் போது நீங்கள் கூட இருக்கணும். கூட இருந்து அவங்க படிப்புக்கு வந்து என்ன படிச்சாங்க, இன்னைக்கு என்ன ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஹிப்ஸு பண்ணுறதுனால என்ன அவங்களுக்கு வந்து கிடைக்கும், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன நம்ம வந்து படித்ததோட விட்டுறாமல் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, குரானை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே வந்து உங்களில் சிறந்தவர்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து நீ 4 பேருக்கு நாளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ நாளைக்கு ஒரு இமாமா போகணும். அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு இமாமா வந்து தொழுகை வைக்கும் போது அவ்வளோ அழகா இருக்கும். அதை வந்து கேட்க கேட்க அவ்வளோ ஆர்வமா இருக்கும் நம்மளுக்கே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உன்னையும் நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைகள் வந்து மற்றவங்க பேச்சை கேட்கறத விட பெற்றவங்களோட பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. எஸ். ஸோ இன்ஷால்லா ரில்வானா சிஸ்டர் பையனை வந்து நமக்குமே நல்லா தெரியும், ரொம்ப ஆர்வமாக இருப்பாப்புல. ஸோ இன்ஷால்லா அவருடைய ஆசை, அவங்க அம்மாவுடைய ஆசை எல்லாம் இன்ஷால்லா நிறைவேறணும்னு துவா பண்ணிப்போம். கண்டிப்பாக நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். அல்ஹம்துலில்லா. ஜஸாக்கல்லாஹு கைர். சொல்லுங்கம்மா ஃபஹ்மிதா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஒரு சந்தோஷமான எல்லா சிஸ்டர்ஸ் வந்து என்னோட கொஸ்டின் என்னன்னா, என் பொண்ணு இப்போ +1 படிக்கிறாங்க, 2வது ஜூஸ்க்கு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு படிக்கிறதுக்கும் நிறைய இருக்கு, இதுவும் இருக்கு. எனக்கு அதை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. அவங்க திணற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா? ஆமா, 11th போயிட்டு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்காங்க, பயோமேத்ஸ் எடுத்திருக்காங்க. இல்லை கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதுதான் விஷயம். மகரிப் டயத்தில் நீங்கள் வந்து ரொம்பலாம் படிக்க வைக்க வேணாம். ஒரு பேஜ் ஒரு நாளைக்கு பண்ணாலும் போதும். மகரிப் டயத்தில் ஒரு பேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஸோ இப்போ வந்து 6:15க்கு பாங் சொல்கிறாங்க. ஸோ 6:15 வந்து ஒரு 6:30 ஆர் 6:45 வரைக்கும் தான் அந்த பேஜ் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஜரில் எழுந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் அதை ரிவைஸ் பண்ணி கேட்டுட்டிங்கன்னா போதும். எப்படியும் ஒரு நாளைக்கு 2-3 வேளையாவது அவங்க தொழுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த தொழுகையில் அவங்கள ரிவைஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். மற்ற நேரம் அவங்க ஸ்கூல் பாடத்தை படிக்கலாம். ஒரு 6:45 வரைக்கும் இதை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 10 o'clock வரைக்கும் அவங்க ஸ்கூல் பாடத்தை ரிவைஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொன்னது ரொம்ப நம்ம துவா செய்யணும், நம்ம பொறுமையா இருக்கணும், அதை வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லணும், கண்டிப்பா கேட்பாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லா. சொல்லுங்கம்மா ஆசியா ஜபீன். மறுமைக்கான வாழ்க்கையை வந்து சூஸ் பண்றப்பவே நம்மளோட இன்றைக்கான வாழ்க்கை வந்துட்டு அழகா மாறிடும். மாஷா அல்லாஹ், நீங்க அந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஜனத்துக்கு ரொம்ப ஜஸக்கல்லாஹ் கைர். ஏன்னா வாரம் ஒவ்வொரு பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்துட்டு அவங்க லைஃப்ல என்ன சக்சஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கிறது நம்ம லைஃப்ல ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஏன்னா நம்ம என்ன படிக்கணும், என்ன எடுக்கணும் யாருக்குமே தெரியாம இருக்கும். ஆனா வீக்லி அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களையும் பேச வைக்கிறது வந்துட்டு அவ்வளோ அருமையா இருக்கு. ஜஸக்கல்லாஹ் கைர் ஜெனஸ்ட். என் பொண்ணு உங்கள்ட்ட பேசுவாங்களாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முஸ்பிரா பேகம். நானும் இந்த மாதிரி 2 கல்வியையும் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்மைக்கான படிப்பையும் உலகத்துக்கான படிப்பையும் 2யும் படிக்கணும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் துஆ செய்யுங்க. அல்ஹம்துலில்லா. அவங்கெல்லாம் அக்காவும் தங்கச்சியும் வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. நம்ம ஈவினிங்கில் வந்து புகாரி ஹதீஸ் ஓதும்போது இப்போது ஓதுறதில்ல, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். முன்னாடி ஒரு 2-3 மந்த்து முன்னாடிலாம் ஓதிட்டு இருந்தோம். அப்போ வந்து இவங்களும் கலந்துட்டு கொஷின்ஸ்லாம் கேட்கும்போது இவங்களும் பதில் பேசுவாங்க. 5th 8th தான் படிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். சேம் உங்களோட நினைவு வரும்.
ஸோ அவங்க அம்மா படிக்கிறத பார்த்துட்டு இவங்களும் கூட உட்காந்து படிப்பாங்க. மாஷா அல்லாஹ். அதில் வந்து நல்ல குழந்தைங்க 2 பேருமே. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கயிட்டாமா. சூப்பர். அல்ஹம்துலில்லாஹ். எஸ். வேறு ஏதாவது மற்றவங்க அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கம்மா. என் பொண்ணு பீட்டடிக்கிறது எப்படின்னு எனக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. குரான் வசனத்தை டக்குன்னு மனப்பாடம் பண்ணிடுறா. அவங்க 4th தான் படிக்கிறாங்க. 2வது அவளுக்கும் எனக்கும் போட்டி வருது. ஆனா அவ முழுக்க மனப்பாடம் பண்றா. ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் முக்கி பண்றேன். ஆனாலும் எனக்கு 10 வசனத்துக்கு மேல அந்த வாரத்துல பைகாட் பண்ணவே 1 மாசமே ஆயிருச்சு. ஆனா அவங்க களம் எடுத்துட்டாங்க. அவளை எப்படி நான் பீட் பண்றதுன்னு ஏதாவது ஒரு கொஞ்சம் சொல்லி டிப்ஸ் இல்ல, இயற்கையாவே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து மெமரி பவர் ஜாஸ்தி. அவங்கள பீட் பண்றதுன்றது கஷ்டம் தான். ஆனா வந்துட்டு நீங்க வந்து டெய்லி ஓதி பாருங்க. ஃபஜர்ல மகரிப்ல வந்துட்டு அதிகமாக முழுக்க ஓதும். நம்ம வந்து சின்ன பிள்ளைல இருந்து எல்கேஜில இருந்து ஏபிசிடி படிச்சதுனால தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது வந்து மெமரியிலே இருக்கு. ஸோ வந்து நம்ம ஒரு விஷயத்த அதிகமா ரிவைஸ் பண்ண நம்மளுக்கு வந்து கண்டிப்பா அது மனசுல பதிஞ்சிரும். ஸோ நீங்க வந்து ஓத வந்து அப்படியே பதிஞ்சிரும் உங்களுக்கு மனசுல. அஸ்ஸலாமு அலைக்கும். அவளுக்கு தெரியாம கூட நான் யூடியூப் போட்டு காதுல போட்டுட்டு தான் படிக்கிறேன். என்ன மனப்பாடம் பண்றியா? அவ அப்படி கேட்கறாளா? அது எனக்கு பதில் சொல்ல முடியல. அதனாலதான் நானும் அல்லா துவா செய்யறேன், அல்லா எனக்கு ஈஸியா கூடியது. ஆனா அவளோட அளவுக்கு எனக்கு வர முடியுது இல்லையா? இல்ல, இந்த அளவுக்கு நீங்க ஆர்வம் வைக்கும் போது இன்ஷால்லா வந்துட்டு கண்டிப்பா வரும். நீங்க வந்து அது வந்து உங்க பொண்ணு தானா கூப்பிடுது? அஸ்ஸலாமு அலைக்கும்மா. என் பொண்ணு இல்ல, என் பொண்ணு வெளியே இருக்காங்க. ஓகே. இங்க என்னோட பேத்தி தான். வலைக்கும் சலாம். உங்க பொண்ணாமா? சரி. ஓகே, சொல்லுங்கம்மா. என்னோட பேத்தி. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. ஜன்னத்துல ஹஜ்மா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எங்க பொண்ணு, எங்க கொழுந்தனார் பொண்ணு லீவ்ல எங்க வீட்டுக்கு வந்துருக்குதான். அப்போ அந்த பொண்ணு நேற்று கேட்டுச்சு, இந்த மாதிரி ஆபீஸ் ஆகணும்னா என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், சும்மா மனப்பாடம் பண்றதுதாம்மா ஆபீஸு அப்படின்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஆனா என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் கரெக்டா நீங்க இன்னைக்கு இது பத்தி ஒரு டாபிக் வச்சு இது சொல்றீங்க. அவளுக்கும் போட்டு காமிச்சு அவளும் இதெல்லாம் ஃபுல்லுமே கேட்டா. இப்ப அவளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த டாபிக் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அது சொல்றேன். எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஆர்வம் வரணும். நம்மளுக்குமே அந்த ஆர்வம் இருக்கதான் செய்யுது. இன்ஷால்லா துஆ செய்வோம் இன்ஷால்லா. கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கயிர்மா. வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சிஸ்டர் வலைக்கும் சலாம்மா. ஒரே ஒரு டவுட். ஆக்சுவலா நம்ம அகாடமில ஜாயின் பண்ணி படிக்க வைக்கலாங்களா, இல்ல தனிப்பட்ட முறையில வந்து ஹஜ்ரத் கிட்ட படிக்க வைக்கலாங்களா? அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இல்ல, உங்க வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது. இல்ல சிஸ்டர், அகாடமில படிக்க வைக்கலாமா? கேக்குதுங்களா? அடிப்பல இருக்கா? இப்ப கேக்குது. அகாடமில ஜாயின் பண்ணி படிக்க வைக்கலாங்களா, இல்ல தனிப்பட்ட முறையில ஹஜ்ரத் கிட்ட ஜாயின் பண்ணி வச்சுக்கலாங்களா அப்படின்னு கேக்குறேன். சஜஷன் கேக்குறேன் சிஸ்டர், டிப்ஸ் படிக்கிறதுக்கு. இல்ல, எப்படி வேணாலும் படிக்க வைக்கலாம். அங்க நீங்க மதரசாலேயே கொண்டு போய் விட்டீங்கன்னா நம்ம குழந்தைங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நீங்க பக்கத்துலயே வச்சு ஹஜ்ரத்தை படிக்க வச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, என்ன படிக்கிறாங்க அப்படின்னு நீங்க டெய்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்க வந்து பசங்களோட சேர்ந்து எதுவும் பண்றாங்களா வைக்கிறாங்களா நம்ம வந்து பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு பக்கத்துலயே வச்சு நம்ம படிக்க வைக்கிறது நல்லது. என்ன கேட்டா நான் அதுதான் சொல்லுவேன். இல்ல சிஸ்டர், அகாடமிங்கிறது அதுவும் ஆன்லைன்ல தான் சிஸ்டர். நான் ரெண்டுமே சொல்றது ஆன்லைனா? ஓகே. ஆன்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் வீட்டிலேயே தானே வச்சுப்பீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகாடமிலேயே சேர்த்து படிக்க வைக்கலாம். ஆனால் அகாடமின்றது அதுவும் ஹஜ்ரத் வச்சு நடத்துறது தானே? ஆமாம் சிஸ்டர். ஹஜ்ரத்தை படித்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க ஹாஜிராமா. இந்த குரூப் பெற்ற பெரிய வெற்றிங்கம்மா இது அப்படின்னு தான் நான் சொல்லணும்.
ஆபீஸ் எல்லாம் வந்து பேச வைக்கிறாங்க, வந்து பேசுறீங்க, பிள்ளைங்களுக்கு நல்ல கெட்டது சொல்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்க சின்ன வயசா இருந்தாலும் அல்லாஹ் தாலா அவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு இதாயத்தை கொடுத்துருக்கான். எவ்வளோ பேர் இப்போ மதரசாவில் போய் ஓதாத பிள்ளைங்கள்லாம் நிறையா பேர் எவ்வளவோ பேர்த்த பார்த்துருக்குறோம். போகிறாங்க வந்துடுறாங்க. முழுமை பெற்றவங்க ஒரு 1000ல் 10 பேருன்னு தான் சொல்லலாம். 10 பேர் 100 பேர் 50 பேருன்னு தான் சொல்லலாம். எவ்வளவோ பேர் விட்றாங்க, ஒடியாந்துடுறாங்க. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் தலா இந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தரான். இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி வந்து பேசுங்க. எல்லாம் உங்களுக்கும் இன்மைக்கும் மறுமைக்கும் பெரிய வெற்றியை தருவான். எல்லாம் எங்களுக்கும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கும் வயசானாலும் எங்களுக்கும் மனப்பாடம் பண்ற சக்தி எல்லாம் தரணும்னு சொல்லி எங்களுக்காக துவா செய்க இன்மைக்கும் மறுமைக்கும். இந்த பஹரியா பாப்பாவுக்கும் எல்லாம் சொல்றோம். எல்லாத்தையும் பேச வைக்கிறாங்க. எல்லா சூழ்நிலையும் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு வந்து எல்லாத்துக்கும் இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் வீட்டிலே இருந்துட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையும் வச்சு பேச வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்குமே ஒரு பெரிய அல்லாஹ் கொடுத்த நேமத்துன்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்குறான் இல்லைங்களா, அல்லாஹ் செய்ய சொல்லு. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ்மா, ஜஸாக்கல்லாஹு கைர். எங்களோட பாட்டி எங்கள் கூட இல்லை, பட் ஸ்டில் அந்த வயசில் இருக்கிற நிறைய பேர் வந்து எங்களோட ட்ராவல் ஆகுறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வர்றப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு இப்போ இருந்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் இல்லை. பட் அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் அவங்களுக்கு எங்களுக்கு இதெல்லாம் செய்ய எங்களுக்கு கொடுத்து வைக்கல. பட் அந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எத்தி வைக்கிறதுல வந்து ரொம்பவே சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், எனக்குமே சரி அவங்களுக்குமே சரி. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர்மா. சொல்லுங்கம்மா, இன்னொருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகே, வேறு ஏதாவது சொல்லணுமா? ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கான இந்த செஷனை வந்து நீங்கள் ரொம்ப அருமையாக அழகாக எங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்குமே இப்போ வந்து ஒரு ஆசை வந்துருச்சு, நம்மளும் வந்து மக்ரிப்பில் மனனம் செய்யணும், ஃபஜ்ரில் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசை வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதை வந்து கண்டிப்பாக குரூப்லையுமே நம்ம ஏதாவது பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ஜன்னத்துல் அஜ்மா வச்சு ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஒரு செஷனை ஏற்பாடு பண்ணுவோம். ஒரு நல்ல கோர்ஸையும் கூட இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு பண்ணுவோம். துஆ செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இறைவன் எப்படி எனக்கு இதை கொடுத்தான்னு எனக்கு இது சுத்தமாக தெரியல. இறைவனுடைய அருளால் எனக்குமே இது கிடச்சிருக்கு. இத்தனை சகோதரிகளுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுது அப்படின்ட்டு. அண்ட் இதனுடைய பேஸு வந்து என்னுடைய ஃப்ரெண்டை தான் நான் சொல்லுவேன், ஆமினா பிபி. ஏன்னா இவ்வளோ பேருக்கு நான் எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து வேறு ஒரு ஜோனில் இருந்த ஒரு ஆள். என்னோடய கரியர் மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஆமினா பிபி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்லை வீட்டில் நிறைய பெண்கள் இருக்கோம், அவங்களுக்கு நீங்கள் தேவை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு இந்த ஹெவன்சி கவுன்சிலிங்கை வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் சேர்த்து இந்த வேலையை பார்த்தது வந்து ஆமினா பிபி. அண்ட் அவங்களுக்கும் நான் வந்து இங்கே தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னும் வந்து இத்தனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த இறைவன், அடுத்து எங்களுடைய பெற்றோர், இன்னும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இறைவன் நல்ல ஒரு ஹிதாயத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வைக்கணும் அப்படிங்கிற நியத்தோட இன்றைக்கான செஷனை நாங்கள் முடிச்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஜஸாக்கல்லாஹு கைர் ஜன்னத்துல் அஜ்மா. ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நேசத்துக்குரிய ஒரு பெண் வந்து அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுறாங்கன்றதை தாண்டி இங்கே இவங்களுக்கு நீங்கள் சொன்னது வந்து நிறைய விஷயங்கள், முக்கியமாக நம்ம அம்மா நமக்கு செஞ்சதெல்லாம் இங்கே சொல்லி கொடுத்தீங்க. அப்போ நமக்கு கஷ்டமாக இருந்தது, பட் இன்றைக்கி வந்து அதே விஷயங்கள் நம்ம சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது.
இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்படி அம்மா இருந்ததுனால தானே இவ்வளோ நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு. சேம். ஏன்னா அந்த பிடிவாதங்கிறதெல்லாம் எங்கள் எனக்கு வாழ்க்கையில் இந்த சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ஜிசாக்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் நாங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அதில் ஒன்று இந்த பிடிவாதம்லாம். அப்படி எங்கள் வீட்டில் வளர்த்தாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு பெற்றோராக நாங்கள் ஆகும்போது புரியுது. அல்ஹம்துலில்லாஹ். அண்டு இவங்க குழந்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எப்படி சின்ன வயசில் ஒரு பேனா ஒரு நோட்டோட சுற்றுனாங்களோ அதே மாதிரி அவங்க குழந்தைய நான் ஒரு வயசில் பார்த்தது பார்த்தது ஒரு நோட்டு ஒரு பேனாவோட சுற்றுவோம் அந்த பிள்ளை. மாஷா அல்லாஹ். அவ்வளோதான். அதை கொடுத்துட்டு அவளை உட்கார வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூடவே அம்மாவோட கைக்குள்ளே இருந்த பொண்ணு தான் இவங்களும். அதே மாதிரி இப்போ அவங்க பொண்ணும் இருக்காங்க. மாஷா அல்லாஹ். ரொம்ப ஒரு சந்தோஷம். இறைவன் உங்களுக்கும் இம்மையிலே மறுமையிலையும் எல்லா வகையான சந்தோஷங்களையும் எல்லா வகையான நியமத்துகளையும் தரணும்னு நாங்கள் எங்கள் ஹெவன்சி கவுன்சிலிங் சார்பாக துவா பண்ணிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர்மா. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே அஜி. அல்ஹம்துலில்லாஹ். டி இருக்காளா? போயிட்டா? போயிட்டா. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். செஷன் எப்படி பே? சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ.